Dear students, today we are going to study about one of the important historians of ancient Indian historiography, Banabhatta. அன்புக்கினிய மாணவர்களே, இன்று நாம் பழங்கால இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியரான பானபட்டரை பற்றி படிக்கப் போகின்றோம். பானபட்டர் ஹர்ஷருடைய 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கனௌஜ் பகுதியை ஆட்சி செய்த அரசர் ஹர்ஷர். ஹர்ஷருடைய அவையில் வாழ்ந்தவர் பானபட்டர். பானபட்டர் ஹர்ஷருடைய சுயசரிதையை ஹர்ஷ சரித்திரம் என்ற அடிப்பேரில் எழுதியிருக்கிறார். அந்த ஹர்ஷ சரித்திரம் என்ற நூலையும் பானபட்டர் என்ற அதன் ஆசிரியரை பற்றியும் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். The period from 7th to 12th century is a period of bloom in Indian historiography. It was a period when large number of biographies were produced. There were court poets in the courts of several kings of India. And these court poets wrote biographies on their patrons. One important surviving historical biography of ancient Indian period is Harshacharitra of Banabhatta. Banabhatta, who was in the court of Harshavardhana of Kanauj, has produced the biography of his patron Harshavardhana. This work is in 8 chapters. In the first 3 chapters of this work, the author gives information about his own self and his family and his lineage. This book traces the lineage of Harsha beginning from Pushyabhuti. The 4th and 5th chapter of this work is on Prabhakravardhana, father of Harshavardhana. And it also deals with, the 4th and 5th chapter also deals with Rajavardhana, the elder brother of Harshavardhana. The importance of this book is, in this book there is a description of the life and culture of the tribal people of Vindhyas. Actually, Harshavardhana's sister Rajeshri is, in order to escape from the Sasanka king, the Gauda king Sasanka, ventures into the Vindhya forest. And Harshavardhana, he tries to locate his sister. And in his search for his sister, he goes into the Vindhya forests, where he meets several tribal leaders belonging to the Vindhyas. And while describing this venture of Harshavardhana, the author describes the life and culture of the tribal people of the Vindhyas. So this is one important aspect of this work. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் பழங்கால இந்திய வரலாற்றின் வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பழங்கால இந்திய வரலாற்றின் வரைவியலை பற்றி படிக்கின்ற வேளையில் 7ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் அதிகமான
சுயசரிதை என்று சொல்வதை விட சரிதை நூல்கள், பிறர் அரசர்களுடைய சரிதங்கள், அரசர்களுடைய சரித்திரங்கள், பயோகிராபி என்று சொல்வார்கள், வாழ்க்கை வரலாறுகள், ஒரு தனிநபருடைய வாழ்க்கை வரலாறு, ஒரு மொத்த புத்தகமே ஒரு தனிநபரை பற்றி, ஒரு மொத்த புத்தகமே ஒரு தனிநபருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இயற்றி இருந்தால் பயோகிராபி என்று சொல். அப்படி பயோகிராபி என்று சொல்லப்படுகின்ற தனிநபர் சரித்திரங்கள் அதிகமாக இந்த 7 முதல் 12ஆம் நூற்றாண்டுகள் வரை படைக்கப்பட்டிருந்தன. இந்த 7 முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை பல அரசர்களுடைய அவையில் அரச கவிஞர்கள், அரச அவை புலவர்கள் இருந்தார்கள். இந்த அரச கவிஞர்களும் அரச புலவர்களும் தங்களை ஆதரித்த அரசனை பற்றி, அவர்களுடைய தங்களை ஆதரித்த அரசனுக்கு சமர்ப்பணமாக அந்த அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து வழங்கினார்கள். அப்படி தொகுக்கப்பட்ட பல்வேறு தனிநபர் சரித்திர நூல்களில், பயோகிராபிகளில் மிக முக்கியமான ஒரு பயோகிராபி, இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயோகிராபி, இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சரித்திர நூல் பாணபட்டர் எழுதிய ஹர்ஷ சரித்திரம். 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த, 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் கனோஜ் பகுதியை மையமாக வைத்து ஆட்சி செய்த ஹர்ஷவர்தனன் என்கின்ற அரசனின் அவையில் இருந்த கவிஞரான அறிஞரான பாணபட்டர் ஹர்ஷருடைய வரலாறை ஹர்ஷ சரித்திரம் என்கின்ற நூலாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். இந்த ஹர்ஷ சரித்திரமானது இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு சிறந்த சிறந்த தனிநபர் சரித்திர நூலாக, பயோகிராபியாக கருதப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த ஹர்ஷ சரித்திர நூலின் ஊடாக, இந்த ஹர்ஷ சரித்திரம் என்கின்ற இந்த நூலின் மூலமாக நமக்கு ஹர்ஷருடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக கிரகித்துக் கொள்ள முடிகின்றது. ஹர்ஷருடைய வாழ்க்கை வரலாறை மிகவும் முழுவதும் அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் பயன்படுகின்றது. ஆகையினால் நமக்கு இந்த நூல், ஹர்ஷ சரித்திரம் என்கின்ற இந்த நூல் மிகவும் சிறந்த வரலாற்று வரைவியல் நூலாக, பழங்கால இந்திய வரலாற்று வரைவியல் நூலாக இந்த நூல் விளங்குகிறது. இந்த நூலில் மொத்தம் 8 அலகுகள் இருக்கின்றன. இந்த 8 அலகுகளில் முதல் 3 அலகுகளில் ஆசிரியர் பாணபட்டர் தன்னை பற்றியும், தன் குடும்பத்தாரை பற்றியும், தன்னுடைய குடும்ப பின்னணியை பற்றியும் எழுதுகிறார். இந்த நூலானது ஹர்ஷருடைய பூர்வீகத்தை, அல்லது ஹர்ஷருக்கு முன்பு வந்த அரசர்கள், அதாவது ஹர்ஷருடைய வம்சாவளியை புஷ்யபூதி என்கின்ற அரசனிடம் இருந்து துவங்குகிறது. புஷ்யபூதிக்கு பிறகு அந்த நூல் பிரபாகரவர்தனனை பற்றி சொல்கிறது. பிரபாகரவர்தனன் ஹர்ஷவர்தனின் தந்தை. பிரபாகரவர்தனின் போர்கள், பிரபாகரவர்தனின் ஆட்சி, அதை பற்றி அந்த நூல் 4 மற்றும் 5ஆம் அலகுகளில் தெரிவிக்கின்றது. பிரபாகரவர்தனை பற்றி தெரிவித்த பிறகு அந்த நூல் ராஜ்யவர்தனனை பற்றி தெரிவிக்கிறது. ராஜ்யவர்தனன் என்பவர் ஹர்ஷவர்தனின் மூத்த சகோதரர் ஆவார். ஆக ராஜ்யவர்தனன் அரசர் ஆவதற்கு முன்னால், பிரபாகரவர்தனின் ஆட்சி காலத்தில் பிரபாகரவர்தனின் மகனாக பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு அரசர்களை போரில் சந்தித்து பல்வேறு அரசர்களை தோற்கடித்ததை பற்றியெல்லாம் அந்த நூலில் விளக்கப்பட்டிருக்கிறது. பிறகு ராஜ்யவர்தனன் அரசன் ஆன கதையையும், ராஜ்யவர்தனன் அரசர் ஆனதிலிருந்து அவர் செய்த போர்களும், அதில் ராஜ்யவர்தனன் மாண்டு போன கதையையும்
இந்த நூல் விளக்கமாக விளக்குகிறது. இந்த நூலின் மிக முக்கிய சிறப்பம்சமாக விந்திய மலையில், விந்திய மலை காடுகளில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிறது. அடிப்படையில் ஹர்ஷவர்தனருக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கையின் பெயர் ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீ கௌட அரசன் சசாங்கனிடமிருந்து தப்பித்து செல்வதற்காக விந்தியமலை காடுகளில் போய் தஞ்சம் புகிறாள். ஹர்ஷவர்தனன் தன்னுடைய தங்கையை தேடி விந்தியமலை காடுகளுக்கு செல்லக்கூடிய வேளையில் அங்கு பல பழங்குடியின மக்களுடைய தலைவர்களை சந்தித்து அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர்களை பற்றி, அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுடைய உதவியை கொண்டு தன்னுடைய தங்கையை தேடுகிறார். அப்பொழுது இந்த காலகட்டத்தை இந்த நூல் விளக்குகின்ற வேளையில் இந்த நூலானது விந்திய மலை காடுகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறது. ஆக இது ஒரு மிக சிறப்பு அம்சமாக இந்த நூலுடைய சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. The book Banabhatta's Harshacharitra describes about Harsha's friendship with Assam ruler Bhaskaravarman. While discussing about Bhaskaravarman, it narrates about the history of Assam. And later it describes about Harsha's conquest of Kanauj. Kanauj, which was with the Gauda ruler Sasanka, when Sasanka gets the information that combined forces of Bhaskaravarman and Harshavardhana are planning to invade Kanauj, he moves away from Kanauj. And this information has been provided by Bana in his work on Harsha, that is Harshacharitra. After conquest of Kanauj, in the later part of his rule, Harsha moves his capital from Thaneshwar to Kanauj. This has been described in this work. Apart from this work also talks about Harsha's conquest of northern kingdoms and Malwa. It also talks about other annexations of Harsha and how the conquered territories accepted Harsha's hegemony and paid tribute. Apart from this, while talking about the political condition of India at that time, this book talks about 27 rulers of different dynasties who were contemporaries of Harshavardhana. Some of them are Somaka of Paurava dynasty, Nagasena of Naga dynasty. Likewise, there was a ruler by name Vatsraja Udayana. Apart from this, also there are references to other kings of different dynasties. Apart from this, the work has a detailed description of the administrative and military organization of Harsha. It traced the feudal system of Harsha
and it attributed the feudal system of Harsha to feudal system of Guptas. In other words, it is said that by this book that the feudal system adopted by Harsha was from the Guptas. This book identified, while talking about the officials, it identifies the different categories of Samantas. Samantas were officials with Harsha, and these Samantas were of different categories. There was Samantas, there were Maha Samantas, there were Apa Samantas, there was Pradhana Samantas, there were Satru Maha Samanta and Prati Samanta. So this book identifies the different categories of Samantas and identified their responsibilities, their duties and their functions and their role in the administration during Harsha's time. It has identified 21 religious sects existing at that time, and among these 21, 3 were considered to be more powerful: the Saiva, the Sakti, the Vaishnava. And it was also identified that Hinduism, Buddhism and Jainism were the dominant religions during that period, but there was a sense of coexistence in that period. அன்புக்கினிய மாணவர்களே, பானபட்டரின் ஹர்ஷ சரித்திரம் நூலை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். பானபட்டரின் ஹர்ஷ சரித்திரமானது ஹர்ஷருடைய போர்களை பற்றியும் ஹர்ஷர் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றியதை பற்றியும் பேசுகிறது. முதலில் அது ஹர்ஷருக்கும் அஸ்ஸாம் அரசர் பாஸ்கரவர்மனுக்கும் இடையே ஏற்பட்ட நட்பை பற்றி பேசுகிறது. அப்படி ஹர்ஷருக்கும் பாஸ்கரவர்மனுக்கும் இடையே ஏற்பட்ட நட்பை பற்றி பேசுகின்ற வேளையில் அது அஸ்ஸாம் பகுதியின் அரசரான பாஸ்கரவர்மனும் அவருடைய மூதாதையர்களை பற்றி சொல்லுகின்ற வேளையில் அஸ்ஸாம் பகுதியின் வரலாறை பற்றியும் ஹர்ஷ சரித்திரம் என்கின்ற இந்த நூல் பேசுகிறது. வரலாற்று வரைவியல் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கின்ற போது அஸ்ஸாம் உடைய வரலாறும் நமக்கு கிடைக்கின்றது என்பது இந்த நூலுடைய மேலும் ஒரு சிறப்பு. இந்த நூலானது ஹர்ஷருடைய நட்பு பாஸ்கரவர்மனுக்கும் பாஸ்கரவர்மனுடைய நட்பு ஹர்ஷருக்கும் கிடைத்ததை பற்றி பேசிய பிறகு கனௌஜை ஹர்ஷர் எப்படி கைப்பற்றினார் என்ற செய்தியை இது தெரிவிக்கின்றது. அப்படி பேசுகின்ற வேளையில் கனௌஜ் பகுதி கௌட அரசன் சசாங்கனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததையும் ஹர்ஷரும் பாஸ்கரவர்மனும் கூட்டு சேர்ந்து கனௌஜ் பகுதியை கைப்பற்ற வருகின்றனர் என்ற தகவலை அறிந்ததும் சசாங்கன் பின்வாங்கியதை பற்றி இந்த நூல் தெரிவிக்கின்றது. ஹர்ஷா கனௌஜை கைப்பற்றிய பிறகு தனேஸ்வர் பகுதியில் இருந்து கனௌஜ் பகுதியை தனது தலைநகரமாக மாற்றிய வரலாறையும் இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. மேலும் இந்த புத்தகம் ஹர்ஷருடைய பல்வேறு பகுதிகளை ஹர்ஷர் கைப்பற்றியதை பற்றி இந்த புத்தகம் தெரிவிக்கின்றது. குறிப்பாக வட இந்திய பகுதிகளை ஹர்ஷர் கைப்பற்றியதை பற்றி இந்த ஹர்ஷ சரித்திரம் தெரிவிக்கின்றது. அதே போல் மால்வாவை கைப்பற்றியதை பற்றியும் ஹர்ஷ சரித்திரம் பேசுகிறது. அதே போல் பல்வேறு அரசர்கள் எப்படி ஹர்ஷருடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்டக்கூடிய நபர்களாக மாறினார்கள் என்பதை பற்றியும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. அதே வேளையில் இந்த புத்தகம் அன்றைய அரசியல் சூழ்நிலையை தெல்ல தெளிவாக விளக்குகிறது. ஹர்ஷரோடு ஆட்சி செய்த 27 சமகால அரசர்களை பற்றி இந்த புத்தகம் விளக்குகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சோமாகா பௌரவ வம்சத்தை சேர்ந்த சோமாகா, நாக வம்சத்தை சேர்ந்த நாகசேனா, வத்ஸ்ரராஜ உதயனா போன்ற அரசர்களை இந்த புத்தகம் அடையாளப்படுத்துகிறது. மேலும் இவர்கள் இல்லாமல் மொத்தம் 27 அரசர்களை இந்த புத்தகம் அடையாளப்படுத்துகிறது.
ஆக இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் ஹர்ஷருடைய காலகட்டத்தில் இருந்த இதர அரசர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதேபோல் இந்த புத்தகமானது ஹர்ஷருடைய ஆட்சி நிர்வாகத்தையும் ஹர்ஷருடைய ராணுவ நிர்வாகத்தை பற்றியும் நமக்கு தெரிவிக்கின்றது. அவருடைய ராணுவ முறை, அவருடைய நிர்வாக முறை, அதை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. அப்படி நிர்வாக முறையை பற்றி பேசுகின்ற வேளையில் அவர்கள் மத்தியில் இருந்த அந்த நிலமானிய பிரபுத்துவ அடிப்படையில் அவர்கள் ஆட்சி செய்ததையும், அந்த நிலமானிய பிரபுத்துவ ஆட்சியை ஹர்ஷர் குப்தர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டார் என்ற தகவலையும் இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. நிலமானிய பிரபுத்துவத்தை பற்றி பேசுகின்ற வேளையில் ஹர்ஷருக்கு கீழ் இருந்த பிரபுக்கள், ஹர்ஷருக்கு கீழ் ஆட்சி செய்த சிற்றரசர்கள் அல்லது பிரபுக்கள் பற்றி சொல்லுகிறது. அதில் சமந்தா என்கின்ற ஒரு வகையான பிரபுக்களை பற்றியும் அந்த சமந்தாக்களில் இருந்த பல்வேறு வகையான பிரபுக்களை பற்றியும் பேசுகிறது. சமந்தா என்பது ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் இருந்த பிரபுக்கள் என்று சொல்லலாம், அல்லது அவருடைய நிர்வாக முறையில் வந்த நிர்வாகிகள் என்று சொல்லலாம். இப்படி சமந்தா என்கின்ற அந்த அதிகாரிகள் மத்தியில் பல்வேறு வகைப்பாடுகள் இருந்தன. சமந்தாக்களிலே பல்வேறு வகைப்பாடுகள், சமந்தா, மகசமந்தா, அபசமந்தா, பிரதான சமந்தா, சத்ருமக சமந்தா, பிரதி சமந்தா. இந்த பல்வேறு வகையான சமந்தாக்களை பற்றி தெரிவித்துவிட்டு அந்த புத்தகம் ஒவ்வொருவருடைய கடமையையும் ஒவ்வொருடைய நிலைப்பாட்டை பற்றியும் பேசுகிறது. ஆக இந்த புத்தகமானது ஹர்ஷருடைய அரசியல் மட்டுமல்ல, ஹர்ஷருடைய நிர்வாக முறையையும் தெரிவிக்கின்றது. அதே போல் ஹர்ஷருடைய ஆட்சி காலத்தில் இருந்த சமய சூழலையும் இந்த புத்தகம் தெரிவிக்கிறது. 21 வகையான சமய மரபுகள் இருந்தன என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது. அப்படி அந்த புத்தகம் அடையாளப்படுத்தக்கூடிய சமய மரபுகளில் மிக முக்கியமான சமய மரபுகளாக சைவ மரபு, சக்தி மரபு, வைஷ்ணவ மரபு இருந்திருக்கின்றன என்பதை அந்த புத்தகம் தெளிவுபடுத்துகிறது. மார்க்க ரீதியாக, மத ரீதியாக, சமய ரீதியாக பார்த்தோமே ஆனால் இந்து சமயமும் பௌத்த சமயமும் சமண சமயமும் மிக சிறந்த சமயங்களாக இந்த காலகட்டத்தில் விளங்கி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போல் இந்த 3 சமயங்களும் ஒன்றோடு ஒன்று எந்த விதமான பகைமை உணர்வும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சார்ந்திருந்த ஒரு சூழலையும் இந்த புத்தகம் தெளிவுபடுத்துகிறது. Though this book is considered as an biography of Harsha, this work of Banabhatta, Harsha Charitra of Banabhatta, though it is considered as a biography of Harshavardhana, the greatness of the book lies in the fact that it provides a true picture of the social, economic, political, religious and cultural life of India at that time. So it does not speak only about Harsha, but it also speaks about the circumstances, it also speaks about the picture of India during the 7th century and earlier also. So apart from that, one more important aspect of this book from the point of view of historiography is, though Banabhatta is the court poet of Harshavardhana and he has compiled the biography of his master Harshavardhana, nowhere in this book there is an extravagant praise of Harshavardhana. So it is a balanced work, and just because Harshavardhana is the patron of Banabhatta, this book does not exaggerate on Harshavardhana.
And likewise, it does not exaggerate on any other subject matter dealt in this book. Not only about Harshavardhana, but also about other characters and other situations. This book is not an exaggeration. So, hence, it has a lot of historical value. In short, this book is without much bias and prejudice. Without much bias and prejudice, this book seems to be stating the truth. And the facts narrated in this book are historically authenticated. But still, this book cannot be or has certain limitations, like it is classified into a branch of literature called Kavya, or rather than as an historiographical work. And it has certain rhetorical descriptions. Uh, it suffers from certain rhetorical descriptions and literary embellishments. ஆக அன்புக்கினிய மாணவர்களே, இந்த புத்தகமானது பாணபட்டருடைய ஹர்ஷ சரித்திரமானது, அந்த புத்தகத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த புத்தகம் ஒரு தனிநபர் சரித்திரம், ஹர்ஷருடைய சரித்திரம் என்று சொன்னாலும், இந்த புத்தகம் வெறும் ஹர்ஷருடைய சரித்திரம் மட்டும் அல்ல. இந்த புத்தகம் அந்த காலகட்டத்தில், ஹர்ஷர் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் இருந்த சமூக, பொருளாதார, அரசியல், சமய மற்றும் கலாச்சார சூழ்நிலையை நமக்கு உணர்த்துகிறது. ஆக ஹர்ஷர் வாழ்ந்த அந்த 7ஆம் நூற்றாண்டில் மற்றும் ஹர்ஷருக்கு முன்பு இருந்த சில நூற்றாண்டுகளில் இந்தியாவுடைய சமூக, பொருளாதார, அரசியல், சமய மற்றும் கலாச்சார வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காண்பிப்பதற்கு இது ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கின்றது. ஆக இது ஹர்ஷருடைய சுயசரிதை, ஹர்ஷருடைய சரிதை மட்டுமல்ல, ஹர்ஷருடைய சரித்திரம் மட்டுமல்ல, இது அந்த காலகட்டத்தில் இருந்த இந்தியாவை நமக்கு தெள்ள தெளிவாக விளக்குகின்றது. அதேபோல் வரலாற்று ரீதியாக இந்த புத்தகத்தின் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த புத்தகமானது இந்த ஹர்ஷரை மிகைப்படுத்தி பேசவில்லை. இந்த புத்தகம் பாணபட்டரால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை எழுதிய பாணபட்டர் ஹர்ஷவர்தனுடைய அவையில் இருந்த கவிஞர் அல்லது புலவர் அல்லது அறிஞர். தன்னுடைய எஜமானர் என்ற காரணத்தினால் பாணபட்டர் ஹர்ஷவர்தனரை மிகைப்படுத்தி புகழ்ந்து ஒரு அளவுகோல் இல்லாமல் அவரை புகழ்ந்து இந்த புத்தகம் எழுதப்படவில்லை. ஹர்ஷர் மட்டுமல்ல, எந்த ஒரு சம்பவத்தையும் மிகைப்படுத்தி இந்த புத்தகத்தில் பேசியது போல் தெரியவில்லை. இந்த புத்தகம் பல்வேறு செய்திகளை சொல்லுகின்றது. அப்படி சொல்லப்படுகின்ற செய்திகளில் எந்த இடத்திலும் மிகைப்படுத்துதல் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. அதேபோல் எந்த விதமான சார்பு தன்மையும் இல்லாமல் நடுநிலையோடு எழுதப்பட்ட புத்தகமாக இது கணிக்கப்படுகிறது. ஆக வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற வேளையில் அந்த நிலைப்பாடு மிகவும் வரவேற்கத்தக்கது. நடுநிலையோடு எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகமாக, மிகவும் தெளிவாக நேரடியாக உண்மையை பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் கருதப்படுகின்றது. இந்த புத்தகத்தில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள் உண்மை என்பதை பல்வேறு சான்றுகளின் அடிப்படையில் நம்மால் உறுதி செய்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த புத்தகத்தில் வரக்கூடிய செய்திகள் உண்மையான செய்திகள் என்ற தகவல் என்ற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இந்த புத்தகமானது சில குறைபாடுகள் அல்லது சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன.
ஒரு மிக முக்கியமான விமர்சனம் என்னவென்று சொன்னால், இதை நாம் வரலாற்று நூலாக சொன்னாலும் பல்வேறு அறிஞர்கள் இதை இலக்கிய நூலாக தான் பார்க்கிறார்கள். காவிய வகை இலக்கியத்தை சார்ந்த ஒரு நூலாக இதை கருதுகிறார்கள். அதே போல் இன்னொரு விமர்சனம் என்னவென்று சொன்னால், காவிய நூல்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியில் சில வரலாற்று மரபுக்கு எதிரான வகைப்பாடு இருக்கும். அப்படி காவிய இலக்கியம் அந்த மொழி நடையை வரலாற்றுக்கு எதிரான மொழி நடையை பயன்படுத்தி இருப்பது இந்த புத்தகத்திற்கு எதிரான ஒரு விமர்சனமாக சொல்லப்படுகிறது. எப்படி இருப்பினும் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹர்ஷரை பற்றியும் 7 அதற்கு முன்பு 6 5ஆம் நூற்றாண்டில் இருந்த இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் இருந்த பல்வேறு சமூக சமய பொருளாதார அரசியல் சூழலை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக சிறந்த புத்தகமாக கருதப்படுகின்றது. This presentation has been made with the help of Dr. Binod Bihari Satpathy's book Indian Historiography, retrieved from internet. So இந்த காணொளியானது டாக்டர் பினோத் பிஹாரி சத்பதி அவர்களுடைய இந்திய வரலாற்று வரைவியல் என்ற புத்தகத்தை இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாக தயாரிக்கப்பட்டது.